இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் வந்து மீன் குழம்பு தான். ஆல்ரெடி நான் நிறைய டைம் மீன் குழம்பு போட்டிருக்கேன், அதனால ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா என்ன மீன்னா கெழுது, அதுக்கப்புறம் கட்டான்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு தெரியாது மீன் பேர், சொன்னாங்க. சரி ஆமாம், அந்த மீன் தான். அது வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கியிருப்பாங்க ரெண்டும் சேர்த்து. சரின்னு சொல்லி கொஞ்சம் மீன் குழம்புக்கும் இன்னொன்று வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீன் எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வெளியில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வரதுக்கு 12 மணி 12:15 ஆயிடுச்சு. வந்துட்டு தான் டக்குன்னு சமைச்சிட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். மீன் மசாலா வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். ஏன்னா ஜீரகத்தூள், பெப்பர் தூள் எல்லாம் இல்லை. அதனால் சரி சிம்பிளாகவே வறுத்தலான்ட்டு சிம்பிளாகவே வறுத்துட்டு எல்லா மீனையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து அப்புறம் குழம்பும் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் கீரை கூட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.